எஃப்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ, சிடிஎம்ஏ, ஓஎஃப்டிஎம்ஏ இது எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். எஃப்டிஎம்ஏனா ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்குவென்சி வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறது. ஃப்ரீக்குவென்சியை வச்சு நம்ம வந்து செப்பரேஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வந்து 100.5 நான் கேட்பேன், இன்னொருத்தர் நம்ம வீட்டில் வந்து 96.8 கேட்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி வச்சு அவங்க டிவைஸ்க்கு அதை சென்ட் ஆகும் இல்லையா. அது டிடிஎம்ஏ இங்கே வந்து என்ன பண்ணுது, சேம் ஃப்ரீக்வன்சி ஆனால் டைம் ஸ்லாட் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே ஃப்ரீக்வன்சி தான், ஆனால் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி நம்ம சொல்லலாம், ஒரே ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணணும், ஆனால் ஒருத்தர் பேசுகிறப்ப இன்னொருத்தர் பேச முடியாது இல்லையா. அது சிடிஎம்ஏ கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், ஒரே ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி டைமும் ஒன்று தான், ஆனால் கோடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சிடிஎம்ஏக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு போர்ட் நம்பர் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டிவைஸில் நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் எந்த போர்ட்டுக்கு வரணுமோ அந்த போர்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகுது இல்லையா, நான் சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டுக்கான ரிப்ளை. ஓகேவா. எஃப்டிஎம்ஏ 1G அனலாகில் யூஸ் பண்ணுறோம், டிடிஎம்ஏ 2G டிஜிட்டலில் யூஸ் பண்ணுறோம், சிடிஎம்ஏ 3G அண்ட் 4Gயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பேண்ட்வித் வந்து எஃப்டிஎம்ஏவுக்கு லோவாக தான் இருக்கும், நிறைய காட் பேண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடுறது. அதே டிடிஎம்ஏக்கு வந்து மீடியமாக இருக்கும், சிடிஎம்ஏக்கு தான் எஃபிஷியன்சி வந்து ஹை லெவலில் இருக்கும். எஃப்டிஎம்ஏவோட எஃபிஷியன்சி வந்து லோ லெவலில் தான் இருக்கும், காட் பேண்ட்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிடுறது. டிடிஎம்ஏக்கு மீடியமாக இருக்கும், டைம் ஸ்லாட் கேப் இருக்கனால. சிடிஎம்ஏக்கு வந்து ஹை லெவலில் இருக்கும். ஏன் எல்லா யூஸரும் வந்து டோட்டல் பேண்ட்வித்தை ஷேர் பண்ணிக்கிறாங்களே, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணுற வரைக்கும் சிடிஎம்ஏ பெஸ்ட்டு. இன்டர்ஃபரன்ஸ் லெவல் பார்க்குறோம் நம்ம. இன்டர்ஃபரன்ஸில் வந்து ஹை இன்டர்ஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா எஃப்டிஎம்ஏக்கு தான், அட்ஜசன்ட் சேனல் வந்து ஓவர்லாப் ஆகிட்டு இருக்கனால. டிடிஎம்ஏக்கு வந்து மீடியமாக இருக்கும், சிடிஎம்ஏக்கு லோவாக இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் குட்டு. செக்யூரிட்டி பார்க்குறப்ப எஃப்டிஎம்ஏ வந்து லீஸ்ட் செக்யூரிட்டியாக இருக்கும், ஏன்னா வந்து ஃப்ரீக்வன்சி ஈஸியாக வந்து இன்டர்செக்ட் பண்ண முடியும். டிடிஎம்ஏ வந்து டைம் ஸ்லாட்டு கொஞ்சம் ஹார்ட் பண்ணுறது, இதை வந்து கெஸ் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். சிடிஎம்ஏ வந்து ரொம்ப செக்யூர், கோட் பேஸ்ட், ரெசிஸ்டன்ட் டு ஜாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். எஃப்டிஎம்ஏவோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பேண்ட்வித்தை வேஸ்ட் பண்ணுது. டிடிஎம்ஏ வந்து என்ன பண்ணுது, சின்க்ரனைசேஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். சிடிஎம்ஏ வந்து கோட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். எஃப்டிஎம்ஏவில் காட் டைப் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காட் பேண்டுன்னு சொல்லுவோம். டிடிஎம்ஏ இருந்தால் காட் டைம், சிடிஎம்ஏ வரைச்சாலும் காட் கோட். ஒன்றும் இல்லை, அதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னவோ அதை தான் வந்து காடு பக்கத்தில் போட்டுக்கிறோம். காட் பேண்டுனா ப்ரிவெண்ட் ஓவர்லேப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சிஸ். காட் டைம்னா டைம் ஸ்லாட்டில் வந்து எந்த ஒரு ஓவர்லேப்பும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. காட் கோட்ஸ்னால் வந்து சிக்னல்ஸ் வந்து லாஜிக்கலாக வந்து செப்பரேட் பண்ணி விடுது. ஹேண்ட் ஆஃபில் 2 கேட்டகரி. ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்னா ஒவ்வொரு டைமும் சேனல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னா வந்து கனெக்ட் டூ டவர்ஸ் சைமில்டேனியஸ்லி அட் டைமில் வந்து 2 டவர்ஸ் வந்து அதனால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்.